ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோ லெக்சர்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நம்ம நிறைய ஆக்சுவலா நம்ம சென்சிங்ல நம்ம இப்போதைக்கு நம்ம நிறைய சைக்கிளிக் ஆல்டோமெட்ரி பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த இதுல நம்ம அஸ் யூஷுவல் நமக்கு தெரியும், நமக்கு வந்து ஒரு 3 எலக்ட்ரோட் சிஸ்டம். ஓகே. ஸோ எனக்கு ஒரு ஒர்க்கிங் எலக்ட்ரோட், ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட், அதே மாதிரி எனக்கு ஒரு கவுண்டர் எலக்ட்ரோட்னு இருக்கும். புரியுதா? ஸோ இந்த ஒர்க்கிங் எலக்ட்ரோட நம்ம டிபிக்கலி நம்ம அது எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கோல்டு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து கிளாசி கார்பன் எலக்ட்ரோட், இல்லைன்னா கார்பன் பேஸ்ட் எலக்ட்ரோட். ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரோட் எல்லாமே நம்ம வந்து அஸ் அ ஒர்க்கிங் எலக்ட்ரோடா யூஸ் பண்ணுவோம். புரியுதா? வேறஸ் நம்ம ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் நம்ம கன்வென்ஷனலா எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏஜி பார், ஏஜிசிஎல், அதே மாதிரி வந்து சேச்சுரேட்டட் கலோமல் எலக்ட்ரோட். ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரோட் தான் நம்ம யூஸ்வலா வந்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடா யூஸ் பண்ணுவோம். நவ் கவுண்டர் எலக்ட்ரோட் நம்ம ஆக்சுவலா எது யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பிளாட்டினம் வயர். ஓகே. ஸோ பிளாட்டினம் வயர் தான் நம்ம வந்து கவுண்டர் எலக்ட்ரோடா யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ஒர்க்கிங் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல தான் நம்ம வந்து ஒரு நானோ மெட்டீரியல் இல்ல பயோ ரிசப்டார் இதெல்லாம் வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ லெட்டஸ் அஸ்யூம் தட் இதுதான் எனக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா, இதுக்கு மேல தான் நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம், எனக்கு வந்து ஒரு நானோ மெட்டீரியல் இருக்கும். அதுக்கு மேல தான் வந்து எனக்கு வந்து நான் ஏதாச்சும் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் வந்து நான் கோட் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து சேர்ந்து தான் ஆக்சுவலா நம்ம என்னன்னு ஆக்சுவலா சொல்லுவோம், ஒரு மாடிஃபைடு ஒர்க்கிங் எலக்ட்ரோட் அப்படிங்கிறத நம்ம கிளைம் பண்ணுவோம். புரியுதா? ஸோ திஸ் பர்டிகுலர் மாடிஃபைடு எலக்ட்ரோட் வில் ஆக்ட் லைக் அ சென்சார். ஓகே. ஸோ இந்த மாடிஃபைடு எலக்ட்ரோடுக்கும் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுக்கும் இடையில தான் நம்ம பொட்டன்ஷியல் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே. வேறஸ் நம்ம கரண்ட் மெஷர் பண்றது ஒர்க்கிங் எலக்ட்ரோடுக்கும் கவுண்டர் எலக்ட்ரோடுக்கும் நடுவுல. ஓகே. ஸோ இப்ப நம்ம இந்த வீடியோ லெக்சர்ஸ்ல நம்ம எதை பத்தி ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு வந்து லிட்ரேச்சர்ல ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க எல்லா சைக்கிளிக் ஆல்டர்னேட்டிவ் நீங்க லிட்ரேச்சர்ல பாக்குறீங்கன்னா, அவங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பொட்டன்ஷியல் மெஷர் பண்றாங்க வெர்சஸ் என்ன ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுங்கிறது மென்ஷன் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஏஜி பார் ஏஜிசிஎல் வெர்சஸ் சேச்சுரேட்டட் கேசிஎல். புரியுதா? ஸோ சேச்சுரேட்டட் கேசிஎல் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ஆக்சுவல் என்னது, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து 0.197 வோல்ட். ஓகே. சிமிலர்லி இந்த ஏஜ் பார் ஏஜிசிஎல் வந்து 3 மோலார் கேசிஎல்ல அவங்க டிப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, அதுல வந்து ஆக்சுவல் என்னது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து 0.210 வோல்ட். ஓகே. சிமிலர்லி இஃப் ஏஜ் பார் ஏஜிசிஎல் வந்து 1 மோலார் கேசிஎல் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, அதோட கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியல் என்னது 0.235 வோல்ட். ஓகே. ஸோ சப்போஸ் இது இன்னொரு பேப்பர்ல அவங்க என்ன மெஷர் பண்ணிருக்காங்க, பொட்டன்ஷியல் வெர்சஸ் சேச்சுரேட்டட் கலமல் எலக்ட்ரோட் அப்படின்னு ஆக்சுவலா என்ன மீனிங், இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு இருக்கிற இடத்துல அவங்க என்ன யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க, சேச்சுரேட்டட் கலமல் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. புரியுதா? சோ அவங்க என்ன பொட்டன்ஷியல் வந்து அப்ளை பண்றாங்களோ, சோ இத வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மைனஸ் 0.வோல்ட்னு சொல்றோம் அப்படின்னா, திஸ் இஸ் வோல்ட் வெர்சஸ் சேச்சுரேட்டட் கலோமல் எலக்ட்ரோட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவாங்க. புரியுதா? அப்போ சேச்சுரேட்டட் கலோமல் எலக்ட்ரோட்னா நம்ம இன்னொரு எண்ட்ல நம்ம 0.241 வோல்ட்ங்கிறத மெயின்டைன் பண்றோங்கிறது அர்த்தம். ஓகே. சப்போஸ் இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட்ல நான் வந்து ஒருவேளை நான் வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, அப்போ அதோட பொட்டன்ஷியல் வந்து என்னதான், 0 வோல்ட். ஓகே. இப்போ நம்ம எதுக்கு இத பத்தி நம்ம ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லிட்ரேச்சர்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூ குடுத்திருக்காங்க. ஓகே. இத நான் வந்து அதே ஒரு அனலைட்ட வச்சு நான் பண்ணும்போது, எனக்கும் அதே பொட்டன்ஷியல் எனக்கு வந்திருக்கா? அந்த மாரி எனக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா, இந்த லிட்ரேச்சர்ல அவங்க என்ன ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அது வந்து நம்ம எலக்ட்ரோடா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. புரியுதா? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் லெட் அஸ் அஸ்யூம் தட் இது வந்து இந்த பர்ட்டிகுலர் சிவி வந்து நான் பண்ணியிருக்கிறதா வந்து நம்ம எடுத்துக்குவோம். புரியுதா? நான் ஒரு அனலைட் ஆட் பண்றேன். அந்த அனலைட்டுக்கு வந்து ஆக்சுவலா என்னது, எனக்கு மேலயும் கீழயும் எனக்கு வந்து ஒரு பீக் கரண்ட் வந்திருக்கு. புரியுதா? சோ இது வந்து ஆக்சுவலா என்னது லோ, இது வந்து ஹை. ஓகே. அப்ப லோ டு ஹைனா மேல வந்து ஆக்சிடேஷன், கீழ உள்ளது ரிடக்ஷன் அர்த்தம். ஓகே. சோ இது நமக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். சோ இப்போ இந்த பொட்டன்ஷியல்ங்கிறது என்னது, அப்ராக்சிமேட்லி ஒரு மைனஸ் 0.54 இருக்குன்னு ஒண்ணு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பொட்டன்ஷியல் நான் லிட்ரேச்சர்ல இங்க பார்க்கும்போது,
இந்த லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் இதுவும் ஆக்சுவலா சேமா இருக்காங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்க்கணும். புரியுதா? சோ இதுதான் என்னோட ஆக்சுவலா என்னது என்னோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஓகே. சோ இந்த பாயிண்ட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னோட அப்ஜெக்டிவ் ஆக்சுவலா வந்து என்னன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னது எனக்கு வந்து -0.54 இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து எனக்கு வந்து 0.4 வோல்ட் இருக்கு. புரியுதா? சோ இந்த வோல்டேஜ் வந்து எனக்கு லிட்டரேச்சரோட மேட்ச் ஆச்சுன்னா, இந்த பர்ட்டிகுலர் ரியாக்ஷன் தான் நடக்குதுங்கிறத நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணிடலாம். புரியுதா? பட் பிராக்டிகலி பார்த்தோம் அப்படின்னா, சில டைம் லிட்டரேச்சர் சர்வேல இங்க வந்து சேச்சுரேட்டட் கொலோமல் எலக்ட்ரோட் பதிலாக இங்க எது யூஸ் பண்ணியிருக்காங்க? ஏஜ் பார் ஏஜிசிஎல் யூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? சோ அப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுக்கு நான் வந்து வெர்சஸ் சேச்சுரேட்டட் கொலோமல் எலக்ட்ரோடுக்கு நான் முதல்ல கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணாதான் என்னால 2மே என்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொட்டன்ஷியலா மேட்ச் பண்ணி என்னால வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். புரியுதா? சோ அதுதான் நம்ம வந்து இந்த லெக்சர்ல நம்ம எப்படி ஒரு எல்லா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுமே எப்படி ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுக்கு எப்படி நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். புரியுதா? சோ இதுதான் நான் வந்து சொல்ல வர்றது. இந்த 2ன்னு நான் குடுத்திருக்கேன் தெரியுமா? இந்த 2 தான் இப்ப நம்ம பண்ணக்கூடிய ஒர்க். ஓகே. இப்ப இந்த 2 தான் இப்ப லெட் அஸ் அஸ்யூம் தட் ஆக்சுவலி வந்து என்னது? நான் வந்து ஒரு ஒர்க் பண்றேன். ஓகே. சோ நான் வந்து ஒரு சைக்ளிக் ஆல்டாமெட்ரி நான் எடுக்கிறேன். அதுல எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பீக் பொட்டன்ஷியல் வருது. இத வந்து நான் வெர்சஸ் அஸ்யூம் தட் நான் ஏஜ் பார் ஏஜிசிஎல் நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ லிட்ரேச்சர்ல ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் குடுத்திருந்தாங்கன்னா, அத வந்து நான் எதா கன்வெர்ட் பண்ணணும்? ஏஜ் பார் ஏஜிசிஎல் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்வெர்ட் பண்ணணும். புரியுதா? சோ இந்த மாரி நான் கன்வர்ஷன் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இது. அதுதான் நான் இங்க குடுத்திருக்கேன். புரியுதா? அப்போ நான் ஏஜ் பார் ஏஜிசிஎல் வந்து 1 மோலார் கேசிஎல்ல யூஸ் பண்றேன் அப்டின்னா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 2ங்கிறது நம்ம பண்றது. புரியுதா? நம்ம என்ன ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணோமோ அதுதான் 2. ஃப்ரம்ங்கிறது என்னது? அது லிட்ரேச்சர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது. புரியுதா? லிட்ரேச்சர்ல வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணாங்கன்னா, அது எப்பவே இந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டெர்ம் வந்துரும். புரியுதா? சி ஹியர் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேயா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே. இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டெர்ம். ஓகே. இது ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய செகண்ட் டெர்ம். புரியுதா? சோ அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்ம என்ன எலக்ட்ரோட் எடுத்திருக்கோமோ, அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரணும். நீங்க இந்த டேப்லெட் காலம்ல பாருங்க. என்னென்னலாம் இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், ஏஜ் பார் ஏஜிசிஎல் இது எதெல்லாம் குடுத்திருக்காங்களோ, இதுதான் நம்ம எக்ஸ்பெரிமென்ட் பண்றது. புரியுதா? அதுதான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கும். வேறஸ் நீங்க ரைட் ஹேண்ட் சைடோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து லிட்டரேச்சர் சர்வேல குடுத்திருக்காங்க. புரியுதா? யாரோ ஒருத்தன் லிட்டரேச்சர் சர்வேல வந்து சேச்சுரேட்டட் கொலோமல் எலக்ட்ரோட்ல யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா, அது வந்து ரைட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட்ல டெர்ம்ல வரணும். புரியுதா? சோ இத வச்சு நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணிக்கலாம்? இதுதான் ஒரு ஈக்குவேஷனோட இங்க கரஸ்பாண்டிங் இங்க நம்பர்ஸ் இருக்கும். புரியுதா? சோ இந்த ஃபார்முலாக்கு ஏத்த மாரி நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா, நம்ம அதுக்கு ஏத்த மாரி பொட்டன்ஷியல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதுல நீங்க ஒண்ணு கேட்பீங்க, சார் இதுல பொட்டன்ஷியல்னு குடுத்திருக்கீங்களா சார்? இது நான் என்ன பொட்டன்ஷியல் நான் வந்து கன்சிடர் பண்றது? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எந்த பொட்டன்ஷியல்னாலும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொட்டன்ஷியல் நீங்க எடுக்குறீங்கன்னா, அது ஆக்சுவலி என்னது? இபிஏ. ஓகேயா? வேரஸ் இந்த கீழ இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இது எடுத்தீங்கன்னா, ஆக்சுவலி என்னது? இபிசி. ஓகே. அதே நேரத்துல இந்த 2 வேல்யூ தெரியும் சார். அப்போ ஃபார்மல் பொட்டன்ஷியல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இபிஏ பிளஸ் இபிசி பை 2. இந்த வேல்யூ தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம ஃபார்மல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதா? அப்போ இந்த 3 பொட்டன்ஷியல்ல எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல 3 நாளுமே நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? சோ இந்த ஏஜ் பார் ஏஜிசிஎல் இல்ல இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு என்னன்னா, நம்ம இந்த 3ல எதுனாலும் எடுத்துக்கலாம். இல்ல 3மே எடுத்துக்கலாம். புரியுதா? சோ அதுதான் நம்ம இந்த கன்வர்ஷன் டேபிள்ல பார்க்கிறோம். புரியுதா? சோ இந்த கன்வர்ஷன் டேபிள்ல நம்ம மொத்தம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், ஏஜ் பார் ஏஜிசிஎல், சேச்சுரேட்டட் கேசிஎல், இந்த 3 மோலார் கேசிஎல், 1 மோலார் கேசிஎல். சி இதுல நீங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நான் எப்பவே வந்து ஒரு ஏஜ் பார் ஏஜிசிஎல்னு சொல்றேன்னா, அதோட சென்டர் போர்ஷன் ஆக்சுவலா என்னதான் இருக்கும்? ஏஜி அத சுத்தி வந்து ஏஜிசிஎல் இருக்கும். புரியுதா? இத வந்து ஒரு கேசிஎல் சொல்யூஷன்ல டிப் பண்ணி வச்சிருப்பாங்க. புரியுதா? சோ அந்த கேசிஎல் சொல்யூஷன் வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 மோலார்ன்னு சொல்றேன்னா, நான் வெளியிலயும் என்னதான் பண்ணியிருப்பேன்? நான் வெளியில ஒரு பீக்கர்ல நான் ஒரு சொல்யூஷன் வச்சு நான் ஃபில் பண்றேன் அப்டின்னா, அதுவும் என்னதான் இருக்கும்? 1 மோலாரா தான் நம்ம
இருக்கும். ஓகே, சோ வேரஸ் நான் வந்து 3 மோலார்னு எடுக்கிறேன்னா வெளியில 3 மோலார் இருக்கும். புரியுதா? சோ நமக்கு எப்ப ஆக்சுவலா தெரியும்னா 99% வந்து நம்ம சேச்சுரேட்டட் கேசிஎல் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். புரியுதா? இந்த 3 மோலார் 1 மோலார்ங்கிறதெல்லாம் இட் இஸ் அ லீஸ்ட் கேஸ். புரியுதா? சோ நம்ம சேச்சுரேட்டட் கேசிஎல் தான் நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோல் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் 0.197. ஓகே, சோ இப்போ நம்ம இந்த டேப்லெட் காலம்ல கன்வர்ஷன் டேபிள்ல நான் இந்த மொத்தம் 5 ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடோட இன்டர் கன்வர்ஷன் கொடுத்துருக்கேன். புரியுதா? சோ இப்போ நீங்க ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து எப்படி 1 மோலார் கேசிஎல் ஏஜி பார் ஏசிஎல் மாத்துறது, அதே மாதிரி சேச்சுரேட்டட் கேசிஎல் எப்படி மாத்துறது, அதே மாதிரி என்னது ஓகே, சோ என்ன ஆக்சுவலா மீன் பண்ண வரேன்னா எல்லா இன்டர் கன்வர்ஷனும் இதுல இருக்கும். ஓகே, சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் மட்டுமே பாத்தீங்கன்னா 1 2 3 4 ஓகே, சோ 4 இன்டர் கன்வர்ஷன் நான் கொடுத்துருக்கேன். புரியுதா? சோ இது மாதிரி நம்ம வந்து என்னது ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இந்த இன்டர் கன்வர்ஷன் கொடுத்துருக்கோம். புரியுதா? சோ இந்த சிமிலர்லி இந்த செகண்ட் இதுலயே நீங்க ஆக்சுவலா பாருங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பயோசென்சர்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம ஆக்சுவலா என்னதான் ஏஜி பார் ஏஜிசிஎல் சேச்சுரேட்டட் கேசிஎல் தான் நம்ம எடுப்போம். ஓகே, சோ இப்போ இது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சமயம் எனக்கு வந்து மேல வந்து எனக்கு இபிஏ வருது, கீழே வந்து இபிசி வருதுன்னு வச்சுக்கோமே. இது வந்து நான் எதை வச்சு யூஸ் பண்றேன்னு வச்சுக்குவோம். ஏஜி பார் ஏஜிசிஎல் சேச்சுரேட்டட் கேசிஎல். ஓகே, அப்போ நான் ஒரு பொட்டன்ஷியல் நான் வந்து மெஷர் பண்றேன் அப்படின்னா இதுதான் ஆக்சுவலி எங்க வரும், நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வரும். ஓகே, இது வந்து ஆக்சுவலி என்னது லிட்ரேச்சர்ல யாரும் ஒருத்தன் இதே மாதிரி ஒரு ஃபெரிசைனைட்ல ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருப்பான். அவனும் என்ன பண்ணியிருப்பான் இபிசி அதே மாதிரி இபிஏன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருப்பான். ஆனா பாயிண்ட் என்ன, அவன் பண்ணியிருக்கிறது 1 மோலார் கேசிஎல். புரியுதா? இந்த 1 மோலார் கேசிஎலா சேச்சுரேட்டட் கேசிஎலா இதெல்லாம் வந்து மெட்டில்சன் மெத்தட்ஸ்ல வந்து அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. புரியுதா? சோ எனக்கு இந்த 1 மோலார் கேசிஎல் இந்த சேச்சுரேட்டட் கேசிஎல்னு எனக்கு ஆக்சுவலி இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா நான் டைரக்டா என்ன பண்ணிடலாம், இது வந்து ஃப்ரம், புரியுதா? அந்த ஃப்ரம்னா லிட்ரேச்சர்ல இருக்கிறது. ஓகே, இது வந்து நம்ம பண்ண இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட். சோ அப்போ நமக்கு இந்த ரெண்டு வேல்யூவும் தெரிஞ்சதுன்னா நமக்கு இந்த அடிஷன் 0.038 மட்டும் ஆட் பண்ணா போதும். நம்ம சேச்சுரேட்டட் ஏஜி பார் ஏசிஎலுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய இந்த பொட்டன்ஷியல் வேல்யூவை நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். புரியுதா? சோ இதுதான் நம்ம இங்க ஒவ்வொரு டேப்லெட் காலம்லயும் இங்க நம்ம ரீடிங்கா கொடுத்துருக்கோம். ஓகே, சோ இப்ப நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் வந்து இபிஏ எனக்கு தெரியுது. இது வந்து என்னது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஓகே, சோ இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுங்கிறதா ஆக்சுவலி என்னது இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது. புரியுதா? சோ இப்போ இத வந்து நான் என்ன எழுதியிருக்கேன், தென் இத நான் வந்து எதா கன்வெர்ட் பண்ணணும், ஏஜ் பார் ஏஜிசிஎல்லா நான் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த ஏஜ் பார் ஏஜிசிஎல் தான் ஆக்சுவலா வந்து என்னது, எது ஃப்ரம், இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எதுதான் ஃப்ரம், ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் தான் ஃப்ரம். இத நம்ம எதா கன்வெர்ட் பண்ண போறோம், இதுதான் டு. ஓகே, ஏஜ் பார் ஏசிஎல் 3 மோலார் ஆஃப் கேசிஎல். ஓகே, அதே மாதிரி அடுத்த கேஸ் ஸ்டடியில வந்து சேச்சுரேட்டட் கலோமின் எலக்ட்ரோட் தான் 2. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும், இந்த லுக்அப் டேபிள்ல நான் எதை வந்து ஃப்ரம்னு போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரம் வந்து எஸ்ஹெச்இயா, இது எஸ்ஹெச்இ நான் இங்க டிக் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், எஸ்ஹெச்இய அதாவது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட எதா நம்ம கன்வெர்ட் பண்றோம், ஏஜி பார் ஏஜிசிஎல் 3 மோலார் கேசிஎல். புரியுதா? அப்போ ஃப்ரம் இது ஏஜி பார் ஏஜிசிஎல் 3 மோலார் கேசிஎல் தான் 2. புரியுதா? அப்போ இதோட ஃபார்முலா என்ன, நான் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ல என்ன பொட்டன்ஷியல் எனக்கு கிடைச்சிருக்கோ அதை வந்து -0.210 நான் என்ன பண்ணணும், நான் வந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, சோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். புரியுதா? சோ இங்க தெரியுதா, நான் -0.210 போட்டேன்னா எனக்கு என்ன வந்துருது, எனக்கு வந்து ஆன்சர் வந்துருது. புரியுதா? இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் டு சேச்சுரேட்டட் கலோமல் எலக்ட்ரோட், இங்க பாருங்க ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் டு சேச்சுரேட்டட் கலோமல் எலக்ட்ரோட். புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், -0.241 எடுக்கணும். புரியுதா? சோ நம்ம கொஸ்டின்ல என்ன நமக்கு இருக்கோ அது வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், அதுதான் வந்து எங்க இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கும். நம்ம எது கன்வெர்ட் பண்ண போறோமோ, எந்த எலக்ட்ரோட் கன்வெர்ட் பண்ண போறோமோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். புரியுதா? சோ -0.241 போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? சோ இது மாதிரி நான் இங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சோ அதை நீங்க கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். சோ இதுல நமக்கு ஒரே ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு முன்னால சொன்ன மாதிரி
நமக்கு இந்த 3 டெர்மினாலஜிய நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? ஏன்னா, நீங்க நெறைய பேப்பர் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏஜ் பார் ஏஜிசிஎல் இல்ல சேச்சுரேட்டட் கொலோனல் எலக்ட்ரோட் தான் எஸ்பெஷலி எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார்க்கு யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? சோ நான் உங்களுக்கு முன்னால சொன்ன மாதிரி, நீங்க ஒரு லிட்டரேச்சர் பேப்பர் பார்க்குறீங்கன்னா, அவங்க சிவில ரெப்ரசன்ட் பண்ணும்போது, எக்ஸ் ஆக்சிஸ்ல வெர்சஸ் என்ன எலக்ட்ரோட் யூஸ் பண்றாங்கங்கிறது போடுவாங்க. சப்போஸ் ஒருவேள அவங்க ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் இங்க மென்ஷன் பண்ணல அப்டின்னா, மெட்டல்ஸ் அண்ட் மெத்தட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலே அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிருவாங்க. எது வொர்க்கிங் எலக்ட்ரோட், எது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட், எது கவுண்டர் எலக்ட்ரோட்ங்கிறது டிக்ளேர் பண்ணிருவாங்க. புரியுதா? சோ நம்ம அதுலருந்து நம்ம எத கண்டுபிடிச்சுக்கலாம்? நம்மளோட அ என்ன ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் அவங்க யூஸ் பண்றாங்கங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். சோ அதுக்கேத்த மாரி நம்ம ரெஃபரன்ஸ் என்ன எலக்ட்ரோட் யூஸ் பண்றோமோ, அத வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ நான் அஸ் யூசுவல் நான் உங்களுக்கு முன்னால சொன்ன மாதிரி, இந்த ஈங்கிற ஒரு ஃபார்முலா குடுத்த சமயத்துல நீங்க வந்து இது ஈனா ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் சொல்லி நீங்க நினைக்கக் கூடாது. புரியுதா? இந்த ஈங்கிற ஒரு பொட்டன்ஷியல் என்னன்னா, எய்தர் கேத்தோடிக் பொட்டன்ஷியல் எடுக்கலாம், இல்ல ஆனோடிக் பொட்டன்ஷியல் எடுக்கலாம், இல்லாட்டினா நம்ம நார்மலா ஃபார்மல் பொட்டன்ஷியல்னாலும் எடுக்கலாம். புரியுதா? இந்த ஃபார்மல் பொட்டன்ஷியலுக்கு இன்னொரு நேம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகே? சோ, இப்போ இங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்கேன். ஒரு ஃபெரிசைனேட் வந்து என்னது ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் மூலமா ஒரு ஃபெரோசைனேடா மாறுது. ஓகே. சோ அப்போ அதோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஓகேயா? இங்க நம்ம குடுத்திருக்கோம். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இது நீங்க நல்லா ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் தான் ஆக்சுவலா என்னது? ஃப்ரம். புரியுதா? இப்போ நம்ம ஆக்சுவலா எது யூஸ் பண்றோம் அப்டின்னா, நம்ம சைக்கிளிக் வால்டாமெட்ரில நம்ம AgBr வந்து 3 மோலார் KCl நம்ம யூஸ் பண்றோம். புரியுதா? அப்போ இதுதான் ஆக்சுவலா என்னது? 2. ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரம்ம நம்ம ஆக்சுவலா இந்த 2க்கு நம்ம ஆக்சுவலா கன்வெர்ட் பண்ணணும் அப்டின்னா, நான் உங்களுக்கு முன்னால சொன்ன மாதிரி முதல்ல வந்து லுக் டேபிள்ல பார்க்கணும். ஓகே. சோ லுக் டேபிள்ல SEHC அதே மாதிரி ஆக்சுவலா என்னது? AgBr 3 மோலார் KClனா நம்ம என்ன பண்ணணும்? -0.210ங்கிறது ஆட் பண்ணணும். புரியுதா? சோ அதுதான் நீங்க இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தீங்க அப்டின்னா, சி இங்க நம்ம இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்? -0.210ன்னு போட்டிருப்பேன். சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க. இந்த இதுல கிவன் வேல்யூ குடுத்திருக்காங்க. எனக்கு வந்து ஒரு சைக்ளிக் வால்டாமெட்ரி எனக்கு கிடைக்குது. ஓகேயா? சோ இந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணது வந்து ஆக்சுவலா என்னது? வோல்டேஜ் வெர்சஸ் AgBr AgCl. ஓகேயா? அது வந்து 3 மோலார் KCl நம்ம சேச்சுரேட் பண்ணியிருக்கோம். சோ இதுல ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் தான் 0.22 வோல்ட். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் 0.16 வோல்ட்ங்கிறது நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. புரியுதா? சோ ஃபார்மல் பொட்டன்ஷியல் நமக்கு கால்குலேட் பண்ணணும்னா, நம்ம 2க்குமே என்ன எடுக்கணும்? ஆவரேஜ் எடுக்கணும். புரியுதா? சோ ஆவரேஜ் எடுத்துட்டோம்னா 0.19 வோல்ட் வருதா? இது வந்து AgBr இருக்கு. சோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, E0 தான் ஆக்சுவலா என்ன குடுத்திருக்கோம்? ஃப்ரம். புரியுதா? ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் குடுத்திருக்காங்க. இத நம்ம AgBr நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்டின்னா, நான் முன்னால சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அதாவது இந்த 0.361 தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஃப்ரம் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் டெர்மா எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் என்னது? நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எலக்ட்ரோட். ஓகே. சோ இத நம்ம ஆக்சுவலா என்ன பண்றோம்? இந்த 0.361 மைனஸ் 0.210 போட்டோம்னா, இப்ப லிட்டரேச்சர்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட நம்ம இப்ப கன்வெர்ட் பண்ணியாச்சு. புரியுதா? 0.51 வோல்ட். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னது? 0.19 வோல்ட். இப்ப ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கா? சோ இந்த ஸ்மால் டிஃபரன்ஸ் ஆக்சுவலா இருக்கும். ஓகே. ஏன்னா, அந்த ஸ்மால் டிஃபரன்ஸ் வந்து அவங்க ஒரு வேற பிஹெச் பண்ணியிருக்கலாம். வேற ஒரு மாடிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல சர்ஃபேஸ்க்கு மேல டிஃபரெண்ட் ஃபங்ஷனல் குரூப் இருக்கலாம். இல்ல அது வந்து ஒரு குவாசி ரிவர்சிபிளா இருக்கலாம். இல்ல ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் கைனடிக்ஸ் ஸ்லோவா இருக்கும். சோ என் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கும். புரியுதா? சோ அதனால நம்ம மெயின் என்ன பார்க்கணும்னா, லிட்டரேச்சர்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலோ, நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் பொட்டன்ஷியலோ ஒரு மோர் ஆர் லெஸ் சிமிலரா இருந்துச்சுன்னா, நம்ம இந்த ரியாக்ஷன் தான் நடக்குதுங்கிறத நம்ம ப்ரொபோஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ, இப்போ நம்ம இதோட ஒவ்வொரு யூசஸ் என்னங்கிறது பார்ப்போம். சோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கேன் டிட்டர்மின் வெதர் த ரியாக்ஷன் இஸ் தெர்மோடைனமிக்கலி சிமிலர் ஆர் நாட். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? இந்த E0 பொட்டன்ஷியல் நம்ம லிட்டரேச்சர்ல கால்குலேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம ஒரு அசம்ப்ஷன் எடுத்துக்குவோம். நான் லிட்டரேச்சர்ல கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 0.191 வோல்ட். ஓகே. வெர்சஸ் AgBr AgCl. இப்போ எனக்கு கிடைச்ச வேல்யூ என்னது? எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார்மல் பொட்டன்ஷியலும் எவ்வளவுதான்? 0.190 அப்படின்னா, இப்ப 2மே அப்ராக்ஸிமேட்லி சிமிலரா இருந்துச்சுன்னா, நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? இது தெர்மோடைனமிக்கலி என்னது? சிமிலர் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். 2 எக்ஸ்பெரிமெண்ட்டும். ஆனா இந்த மாரி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே. சோ ஜெனரலா நமக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் டீவியேஷன் இருக்கும்.
இங்க பார்த்தா கூட தெரியுதா நமக்கு 150 மில்லி வோல்ட்டும் 190 மில்லி வோல்ட் நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு 40 மில்லி வோல்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எதனால வரும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிஹெச் டிஃபரெண்டா இருக்கலாம். அவங்க ஒரு மெட்டீரியல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கலாம். நம்ம வேற ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். அயானிக் ஸ்ட்ரென்த் டிஃபரெண்டா இருக்கும். அதே மாதிரி ரியாக்டன் ப்ராடக்ட் அப்சர்வ் ஆகிறது டிஃபரெண்டா இருக்கும். சர்ஃபேஸ் கேட்டலிசிஸ் டிஃபரெண்டா இருக்கும். ரியாக்ஷன் பாத்வே கூட கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். புரியுதா? சோ இதுல வேரியஸ் காம்பினேஷன் நடக்கிறதுனால நமக்கு சில டைம் இந்த ரெண்டுமே சிமிலரா இருக்காது. புரியுதா? சோ தேர் வில் பி சம் டிவியேஷன் வில் பி தேர். ஓகேயா? அதே மாதிரி நம்ம வந்து எலக்ட்ரோ கேட்டலிசிஸ் வந்து நடக்குதா நடக்கலையாங்கிறதும் நம்ம ஆக்சுவலா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். புரியுதா? சோ இதுல ஜஸ்ட் என்னன்னா இப்போ எலக்ட்ரோ கேட்டலிசிஸ்ல இவங்க என்ன ஆக்சுவலா சொல்றாங்க இப்ப லிட்ரேச்சர்ல ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல்ங்கிறது கொடுத்திருக்காங்க. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்கணும் எலக்ட்ரோ கேட்டலிசிஸ்னா ஆக்சுவலா நான் என்ன மீன் பண்ண வரேன். சி இப்போ ஜெனரலா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நானோ மெட்டீரியல்னு நீங்க எடுத்துக்கங்க. இந்த நானோ மெட்டீரியல்ல நான் மேல வந்து ஒரு எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட். ஓகே. சோ எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்ங்கிறது நான் வந்து ஒரு மெட்டல் நானோ பார்ட்டிகிள்ங்கிறது நான் வந்து கோட் பண்ணியிருக்கேன் நம்ம வச்சுக்குவோம். ஓகே. சோ இப்போ நான் வந்து இது கோட் பண்ணி நான் ஒரு பிளாங்க் சொல்யூஷன் அதாவது பிளாங்க் சொல்யூஷன்ல எந்த அனலைட் எதுவுமே கிடையாது. இப்ப நான் சிவி ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு சில டைம் எந்த பீக் எதுவுமே வராது. ஓகே. இத நான் ஒரு சிவி ரன் பண்றேன்னு வச்சுக்கோம். இது வந்து கரண்ட், இது பொட்டன்ஷியல். ஓகே. ஆனா, இப்போ நான் ஒரு அனலைட் ஆட் பண்றேன்னா, இந்த அனலைட் சில டைம் ஆக்சுவலா என்ன பண்ணும்னா, உங்க எலக்ட்ரோட் அதாவது உங்க மெட்டல் நானோ பார்ட்டிகிள் கூட போய் இன்டராக்ட் பண்ணி, இது வந்து ஒரு ஆக்சிடேஷனோ, இல்ல வந்து ஒரு ரிடக்ஷனா ஏதாவது ஒண்ணு கன்வெர்ட் ஆகும். ஓகே. சோ லெட் அஸ் அஸ்யூம் தட் இது ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆகுதுன்னு எடுத்துட்டேன்னா, உங்க சிவி ப்ரொஃபைல் கிட்டத்தட்ட இப்படி வரும். அதாவது மேலாப்புல ஒண்ணு மட்டும் வந்து கீழ எதுவுமே வராது. பீக் கரண்ட். சோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? திஸ் மெட்டீரியல் வில் பிஹேவ் லைக் எ எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கறத சொல்லுவோம். ஓகே. சோ எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் யுவர் அனலைட்ல அது வந்து பீக் வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஜெனரலாவே தெரியும் ஒரு கேட்டலிஸ்ட்னால என்னன்னா அது ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகாது. ஓகே. பட் ஆனா அது எது ப்ரோமோட் பண்ணும் ஒரு அனலைட்ட ஒரு ப்ராடக்டாவோ இல்லாட்டி ஒரு ஆக்சிடேஷனோ ரிடக்ஷனோ ப்ரோமோட் பண்ணும். புரியுதா? சோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஒரு லிட்ரேச்சர்ல ஒருத்தன் சொல்லியிருக்கான் அவனுக்கு வந்திருக்கிறது வந்து 0.72 வோல்ட். ஓகே வெர்சஸ் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஆனா நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சமயம் 0.55 வோல்ட் தான் வருது. அப்படின்னா ஆக்சுவலா என்ன மீனிங்? ஆக்சுவலா வந்து நமக்கு வோல்டேஜ் வந்து கம்மியா இருக்குங்கிறது அர்த்தம். ஓகே. சோ இப்போ இது வந்து கொடுத்திருக்கக்கூடிய லிட்ரேச்சர். ஆனா இப்ப நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் கிடைக்க சமயம் இதோட என்ன நமக்கு கம்மியா தான் இந்த வோல்டேஜ்ல வருது அப்படின்னா ஆக்சுவலி இட் இஸ் அன் அட்வான்டேஜ். புரியுதா? ஏன்னா நமக்கு எப்பவே தேவை வந்து லோ பொட்டன்ஷியல்ல தான் நமக்கு எப்பவே வந்து ஆக்சிடேஷனும் நடக்கணும், ரிடக்ஷனும் நடக்கணும். ஓகேயா? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். இது வந்து ஆக்சுவலா என்னன்னா அப்ளைட் பொட்டன்ஷியல். ஓகே. இது வந்து கரண்ட். இப்போ லிட்ரேச்சர்ல ஒரு பேப்பர் வந்து இப்படி குடுத்திருக்கான். ஓகேயா? லிட்ரேச்சர்ல இப்படி ஒரு சிவி குடுத்திருக்கான். இப்போ நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். அதுக்கு எனக்கு சிவி வந்து இந்த மாரி ஒரு ப்ரொஃபைல் வருது அப்படின்னா, நம்ம எது வந்து நம்ம பிரிஃபர் பண்ணுவோம்னா, இதுதான் பிரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா, இந்த பொட்டன்ஷியல் நீங்க பார்த்தீங்கன்னா, இது பாசிட்டிவ்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. புரியுதா? அதே மாதிரி இந்த பொட்டன்ஷியல் இது ரிடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, இது நெகட்டிவ்ல எக்ஸ்ட்ரீமா இருக்கு. புரியுதா? பட் 0ங்கிறது தான் இங்க சம்வாட் இங்க சென்டர்ல இருக்கணும். அப்பன்னா என்ன மீனிங்? இந்த பொட்டன்ஷியல் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 0 கிட்ட எனக்கு ரீச்சா இருந்தா தான், நமக்கு என்னன்னு நம்ம ஆக்சுவலா சொல்லுவோம். இட் ரிக்வயர் லோ ஓவர் பொட்டன்ஷியல்னு அர்த்தம். புரியுதா? சோ இந்த லிட்டரேச்சர்லயும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எதுக்கு தான் வந்து லோ ஓவர் பொட்டன்ஷியல்? நம்மளோட அ ஆனோடிக் பொட்டன்ஷியலுக்கு தான் லோ ஓவர் பொட்டன்ஷியல். புரியுதா? சோ நம்ம ஆல்ரெடி நம்ம நெறைய பேப்பர் பார்த்திருக்கோம். லோ ஓவர் பொட்டன்ஷியல்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஹியர் இப்போ இதுதான் ஃபார்மல் பொட்டன்ஷியல்னு வச்சுக்குவோம். இந்த ஃபார்மல் பொட்டன்ஷியல் கூட நான் எவ்வளவு அடிஷனலா நான் ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணேன்னா, எனக்கு ஆக்சிடேஷன் நடக்கும். அதே மாதிரி நான் எவ்வளவு நான் ஒரு மைனஸ் ஒரு ஸ்மால் வோல்டேஜ் அப்ளை பண்ணேன்னா, எனக்கு எப்போ ரிடக்ஷன் நடக்கும்? இந்த சேஞ்ச் இன் வோல்டேஜ் தான் நம்ம என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓவர் பொட்டன்ஷியல்ங்கிறத நம்ம சொல்லுவோம். புரியுதா? சோ இந்த ஓவர் பொட்டன்ஷியல் ஷுட் பி அஸ் லோ அஸ் பாசிபிள். புரியுதா? சோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபேவரா இருக்கனால தான் நம்ம இங்க என்ன சொல்றோம்? இந்த மாரி ஒரு நெகட்டிவ் ஷிஃப்ட் அதாவது 0.72ல இருந்து கம்மி ஆறதுனால நமக்கு என்ன தேவைப்படுது? இந்த எலக்ட்ரோட் லோவர்ஸ் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் தி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். புரியுதா? சோ அஸ் அ ரிசல்ட் அது எது ஃபேவரா இருக்கும்? ஆக்சிடேஷனுக்கு ஃபேவரா இருக்கும். கைனடிக்கலியும் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். புரியுதா? சோ இந்த மாரி நம்ம ஒரு இன்ஃபரன்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஒரு ரிசல்ட்ல இருந்து நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். புரியுதா?
சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஒரு கேஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எப்படி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் கைனடிக்ஸ் இதுல வந்து நம்ம எப்படி நம்ம ஆக்சுவலா சொல்லலாம். ஓகே. நமக்கு ஆக்சுவலா நம்ம ஜெனரலாவே சொல்லியிருக்கோம். எனக்கு ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் எப்பவே ஃபாஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 சிவி ஒரு கம்பரிஷன் தரேன். ஓகே. இப்போ எனக்கு இந்த 2 சிவி ப்ரொஃபைல்ல நம்ம யூசுவலா வந்து எத பிரிஃபர் பண்ணுவோம்? இந்த ரெட் கலர் இருக்கதா? இல்ல இந்த வயலட் கலர் இருக்கதா? அப்படின்னு கேட்டோம்னா, ரெட் கலர் தான் பிரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா, நான் நான் நெறைய டைம்ஸ் ஆக்சுவலா சொல்லியிருக்கேன். நமக்கு ஈபி ஆக்சுவலா கம்மியா இருக்கணும். அதே மாதிரி இபிசியும் கம்மியா இருக்கணும். அதே மாதிரி டெல் இபியும் நமக்கு ஆக்சுவலா என்ன இருக்கணும்? கம்மியா இருக்கணும். புரியுதா? இப்போ இந்த வயலட் கலர்ல இருக்கக்கூடிய சிவி பார்த்தீங்கன்னா, இந்த இபிசி வந்து ரொம்ப வேல்யூ அதிகமா இருக்கு. நெகட்டிவ்ல எக்ஸ்ட்ரீமா இருக்கு. இது இபிஏ வந்து பாசிட்டிவ்ல எக்ஸ்ட்ரீமா இருக்கு. புரியுதா? சோ, இப்போ ஒருவேள லிட்ரேச்சர்ல நீங்க பாருங்க, ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் 15 குடுத்திருந்தாங்க. கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல் வந்து 0.44 வோல்ட்ன்னு குடுத்திருக்காங்க. அதே மாரி டெல் இபி இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 மில்லி வோல்ட்ன்னு குடுத்திருக்காங்க. நமக்கு எப்பவே தெரியும் 60 மில்லி வோல்ட்டா வந்துச்சுன்னா, இது வந்து ஆக்சுவலி என்னது? இது வந்து ரிவர்சிபிள். ஓகே. இது வந்து ரிவர்சிபிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ன்னு அர்த்தம். வேரஸ் இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பெரிமென்ட்ல இதுல இபி நீங்க பார்த்தோம்னா 140 மில்லி வோல்ட். நமக்கு ஆல்ரெடி தெரியும். டெல் இபி வந்து 70 மில்லி வோல்ட்டோட கூட இருந்துச்சுன்னா, நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்? குவாசி ரிவர்சிபிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லுவோம். அப்ப குவாசி ரிவர்சிபிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்னால என்னது? எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? சோ இந்த மாரி விஷயமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம லிட்டரேச்சர்ல இருந்து நம்ம ஒர்க்கோட கம்பேர் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். நம்மளோட எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் கைனடிக்ஸ் வந்து பெட்டரா இருக்கா? இல்ல ஸ்லோவா இருக்கா? ஓகே. சோ அதுதான் நான் இங்க குடுத்திருக்கேன். புரியுதா? சோ நமக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் கைனடிக்ஸ் வந்து நான் வந்து குவாசி ரிவர்சிபிளா இருக்குன்னா, இதுல என்னென்ன ரீசன் ஆக்சுவலா இருக்கலாம்? ஹை சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ஸ். நம்ம இம்பிடன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். நம்ம இம்பிடன்ஸ் எடுத்தோம் அப்டின்னா, இந்த செமி சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஓகேயா? சோ அதுதான் வந்து இங்க என்ன குடுத்திருக்காங்க. ஹை சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இன்னொன்னு சர்ஃபேஸ் பவுலிங். சர்ஃபேஸ் பவுலிங்னா என்னன்னா, நம்ம எலக்ட்ரோடுக்கு மேல நம்ம ஏதாவது கோட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அந்த கோட் பண்ணியிருக்கிறது வந்து சொல்யூஷனுக்கு என்ன விழும்? அப்டியே உதிர்ந்து போயிரும். புரியுதா? சோ அதான் ஃபவுலிங். இன்னொன்னு குவாசி ரிவர்சிபிள் பிஹேவியர். அதுதான் நான் இங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம இந்த பீக் டு பீக் டிஃபரன்ஸ் வந்து 140 மில்லி வோல்ட்டா இருந்துச்சுன்னா, அப்ப அது என்னது? இட்ஸ் குவாசி ரிவர்சிபிள் பிஹேவியர். புரியுதா? சோ இந்த மாரி எல்லா விஷயமும் நம்ம லிட்டரேச்சர்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இன்னொன்னு ஐடென்டிஃபைங் தி எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே. சோ நீங்க மோஸ்ட் ஆஃப் தி எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார்ஸ்ல நீங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, லிட்டரேச்சர்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனே குடுப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்லுவாங்க லிட்டரேச்சர்ல, இந்த மாரி எனக்கு ஒரு பீ கிடைச்சது. நான் அனலைட் ஆட் பண்ணும்போது. சோ இதோட ஏதோ ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் ஃபார் எக்ஸாம்பிள் பி பிளஸ் ஒரு 2H பிளஸ் பிளஸ் 2 எலக்ட்ரான் சேர்ந்து வந்து எனக்கு வந்து ஏபின்னு எனக்கு ஒரு ப்ராடக்ட் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஏபி வந்து மறுபடியும் எனக்கு பி பிளஸ் 2H பிளஸ் பிளஸ் 2 எலக்ட்ரானா மாறுது. இப்படி ஒண்ணு சொல்றாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா அவங்க வந்து ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல், அதே மாரி வந்து ஃபார்மல் பொட்டன்ஷியல் இதெல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. புரியுதா? அவங்க மென்ஷன் பண்ணும்போது, அவங்க என்ன ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணேங்கிறதும் மென்ஷன் பண்ணுவாங்க. புரியுதா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டரேச்சர்ல அவங்களுக்கு ஆக்சிடேஷன் மட்டும் நடக்குது. அந்த ஆக்சிடேஷன்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம அ நம்மளோட எக்ஸ்பெரிமென்ட்ல நம்ம ஆனோடிக் பொட்டன்ஷியல் வந்து 0.59 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கங்க. அப்போ இது வந்து என்னது? இது வந்து ஃப்ரம். அப்படித்தானே? நான் உங்களுக்கு முன்னால சொன்னேன். இது வந்து ஃப்ரம்னு லிட்டரேச்சர்ல இருக்கிறது. இது வந்து நமக்கு டூ. ஓகே. அப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும்? இந்த சேச்சுரேட்டட் கலோம் இந்த ஸ்டாண்டர்ட் கலோமன் அ எஸ்இ எலக்ட்ரோட் வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் டேர்ம் வரணும். இது 8 பார் ஏஜிசிஎல் 3 மோலார் கேசிஎல்ங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த லுக்அப் டேபிள்ல நம்ம ஆக்சுவலா பார்க்கிறோம். புரியுதா? இந்த லுக்அப் டேபிள்ல நீங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சி இந்த லுக்அப் டேபிள்ல பார்த்தோம்னா, நமக்கு ஆக்சுவலா என்னது இருக்கு? இங்க தெரியுதா? இந்த ஏஜ் பார் இசிஎல் 3 மோலார்ங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. இந்த கலோமல் எலக்ட்ரோடுங்கிறது ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. புரியுதா? சோ அப்பதான் நம்ம என்ன பண்ணணும்? 0.031ங்கிறது நம்ம அடிஷனலா நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். புரியுதா? சோ அதுதான் நான் இங்க குடுத்திருக்கேன். சோ இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா, நம்ம லிட்டரேச்சர்ல இருக்கக்கூடிய இந்த கலோமல் எலக்ட்ரோடுங்கிறது எதுக்கு வெர்சஸா இப்ப நம்ம கன்வெர்ட் பண்ணிறோம்ங்கிறது அர்த்தம். ஏஜ் பார் ஏஜிசிஎல்க்கு நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணிருந்து அர்த்தம். புரியுதா? இப்போ இந்த 2மே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம நமக்கு கிடைச்சது 0.59. இந்த லிட்டரேச்சர்ல இப்போ என்னது? 0.65. அப்போ இது ஆல்மோஸ்ட் சிமிலர்.
புரியுதா? சோ சிமிலரா இருந்துச்சுன்னா, இந்த ரியாக்ஷன் தான் நடக்குதுங்கிறது நம்ம ப்ராபபிளா நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாம். புரியுதா? பட் அகெயின் அஸ் யூசுவல் சொல்றேன் 99% சிமிலரா இருக்காது. புரியுதா? கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும். சோ அந்த டீவியேஷன் எதனால இருக்கலாம்னா, அட்சார்ப்ஷனா இருக்கலாம். இல்ல நம்ம டிஃபரெண்ட் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணுவோம். நம்ம சில டைம் பிபிஎஸ் யூஸ் பண்ணுவோம். லிட்டரேச்சர்ல பாத்தீங்கன்னா கேசிஎல் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டிஃபரெண்ட் பிஹெச் கண்டிஷன். சோ இந்த மாதிரி உள்ள ஃபேக்டர்ஸ்னால வந்து என்ன ஆகலாம்? இந்த பீக் டு பீக் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஆப்வியஸா நமக்கு தெரியும். புரியுதா? சிமிலர்லி ஐடென்டிஃபைங் தி சென்சிங் மெக்கானிசம். ஓகே. சோ இதுவும் அதே கதை மாதிரி தான். சி எப்ப லிட்ரேச்சர்ல ஒரு பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்திருக்கான். அது இபிஏனாலும் சரி, இல்லாட்டி இ நாட்னாலும் சரி. புரியுதா? சோ இபிஏ இல்ல இ நாட் இல்லாட்டி என்னது இபிசி. ஓகேயா? லிட்ரேச்சர்ல என்ன கொடுத்திருந்தானாலும் நம்ம ஏஜ் பார் ஏஜிசிஎல் தான் யூஸ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். புரியுதா? கன்வெர்ட் பண்ணிட்டு இத நம்ம சைக்கிளிக் வோல்டாமெட்ரி கிடைச்ச இதோட மேட்ச் பண்ணணும். புரியுதா? சோ இந்த இபிஏ இ நாட் இந்த இபிசி இதெல்லாம் லிட்ரேச்சரோட மேட்ச் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ லிட்ரேச்சர்ல அவங்க என்ன சென்சிங் மெக்கானிசம் சொல்லியிருக்காங்களோ அதே இதை நம்மளும் அடாப்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ அதுதான் வந்து என்ன பண்ணிருக்கேன் இந்த இடத்துல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். புரியுதா? சோ லிட்ரேச்சர்ல ஒண்ணு வருது. அத நம்ம கன்வெர்ட் பண்ண சமயம் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அதே மாதிரி நமக்கு ரிசல்ட் ஆக்சுவலா மேட்ச் ஆகுது அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷன் தான் நடக்குது அப்படின்னு நம்ம கிளைம் பண்றோம்னா, அதே இத நமக்கும் நடக்குதுங்கிறத நம்ம ப்ரொபோஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ இதுதான் நம்ம என்னது? இந்த ஒரு ஃபார்மல் பொட்டன்ஷியல் அதே மாதிரி இ நாட் அதே இது இபிஏ அதே மாதிரி இபிசி. ஓகே. சோ அத வச்சு எப்படியெல்லாம் நம்ம என்னது இந்த இன்டர் கன்வர்ஷன் பண்ணலாங்கிறது நம்ம இத ஒரு லுக்அப் டேபிள்ல இருந்து பார்த்தோம். புரியுதா? சோ இதோட ஓவரால் நம்ம என்ன கன்க்ளூஷன் இத பண்ண வரோம் அப்படின்னா, லிட்ரேச்சர்ல ஒரு பொட்டன்ஷியல ஏதோ ஒண்ணு குடுத்திருக்கான். ஆக்சிடேஷனோ, ரிடக்ஷனோ அது வேற ஏதோ ஒரு எலக்ட்ரோட்ல ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணியிருக்கான். அத நான் என்னோட ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் நான் யூஸ் பண்ணும்போது, அதோட கன்வர்ஷன் நமக்கு தெரியணும். புரியுதா? அந்த கன்வர்ஷன் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளோட அ ஒ என்ன எலக்ட்ரோட் யூஸ் பண்றோமோ, ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் யூஸ் பண்றோமோ, அத வச்சு லிட்டரேச்சர கம்பேர் பண்ண முடியும். புரியுதா? சோ அதனால தான் இந்த ஒரு கன்வர்ஷன் ஃபார்முலாங்கிறத நம்ம அப்ளை பண்றோம். புரியுதா? சோ இந்த லாஸ்ட் சைட்ல நான் வந்து ஒரு இமேஜ் குடுத்திருக்கேன். புரியுதா? எதுக்கு இந்த இமேஜ் குடுத்திருக்கேன் அப்டின்னா, இப்ப லெட் அஸ் அஸ்யூம் நான் வந்து ஒரு சிவி ரன் பண்றேன். அந்த சிவி ரன் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ் சைக்கிளும் வரும், நெகட்டிவ் சைக்கிளும் வரும். புரியுதா? சோ இந்த மாரி எனக்கு வரும்போது எப்படி இபிஏ, இபிசி கால்குலேட் பண்ணலாம்ங்கிறத நான் வந்து லெக்சர் 5ல, லெக்சர் 6ல வந்து நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். புரியுதா? அதே மாரி இந்த 2மே வேல்யூ தெரிஞ்சதுன்னா, இது 2க்கும் நம்ம ஆட் பண்ணி டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா, நம்ம E0 வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். ஃபார்மல் பொட்டன்ஷியல். புரியுதா? சோ இப்ப நான் என்ன ஒரு அசம்ப்ஷன் எடுக்கிறேன்னா, எனக்கு என்னோட பண்ண எக்ஸ்பெரிமென்ட்ல எனக்கு இந்த 3 வேல்யூமே எனக்கு தெரியும். ஓகே. ஆனா, இந்த லிட்டரேச்சர்ல அவன் ஒரு சிவி குடுத்திருக்கான். ஆனா, அவன் என்ன இபிஏ, இபிசி, இ0 இவன் அது எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனா எனக்கு அவன் என்ன ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஓகே. சோ இப்படி நான் ஒரு ப்ரொபோஸ் பண்றேன் எப்படின்னா, இந்த இபிஏ, இபிசி, இ0 வேல்யூ லிட்டரேச்சர்ல இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆரிஜின் ப்ரோல நீங்க வந்து இப்ப நான் என்ன பண்றேன், டிஜிடைஸ் இமேஜ் நான் பண்றேன். ஓகே. சோ டிஜிடைஸ் இமேஜ்ன்னு குடுத்துக்கிட்டு, நம்ம எந்த சிவி நம்ம ஆக்சுவலா அந்த இபி, இ0 வேல்யூல நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம விருப்பப்படுறோமோ, அத வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், அத தான் நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஓப்பன் சொல்லி நான் வந்து குடுக்க போறேன். ஓகே. சோ இப்ப நான் ஓப்பன் குடுத்துட்டேன்னா, எனக்கு இந்த மாரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதுல பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ வந்து நான் வந்து இப்டி கிளிக் பண்றேன். ஓகே. சோ எக்ஸ நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க ரைட் ஹேண்ட் சைடு ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இங்க ஒரு லீனியரா ஒரு லைன் தெரியுதா? இங்க ஒரு லைன் தெரியுது. புரியுதா? இது கரஸ்பாண்ட்ஸ் டூ என்னது? X1. ஓகே. அதே மாதிரி இது கரஸ்பாண்ட்ஸ் டூ X2. அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. புரியுதா? X1 குடுத்திருக்காங்க. X2ங்கிறது குடுத்திருக்காங்க. இதுல இப்போ எது Y1? இதுதான் Y1. ஓகேயா? இது Y1. இது வந்து Y2. ஓகே. இங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். Y2 வந்து ரெட் கலர்ல இருக்கு. அதான் இந்த கலர்ல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் இது. புரியுதா? சோ இது வந்து Y1. ஓகே. இது வந்து Y2. ஓகே. சோ இது மட்டும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும். இதுல நம்ம எந்த வேல்யூவ நம்ம ஷிஃப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்றோமோ,
அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் இங்க ஆக்சஸ் வேல்யூல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டர் பண்ணணும். புரியுதா? சோ இதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன பண்றேன், நான் வந்து இங்க நீங்க நல்லா பாருங்க, இதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ செலக்ட் பண்ணிட்டு அப்படி நான் ரைட் ஏரோ வச்சு நான் கர்சரை மூவ் பண்ணி எக்ஸாக்டா எதுக்கு மேல ஓவர்லாப் ஆகிற மாதிரி கொண்டு வரேன், 400 மேல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியுதா, 400க்கு மேல நான் ஓவர்லாப் ஆகிற மாதிரி நான் கொண்டு வரேன். ஓகே. சோ 400 கிட்ட ஓவர்லாப் மாதிரி கொண்டு வந்துட்டேன்னா இப்போ இந்த ஆக்சஸ் வேல்யூல நான் என்ன பண்றேன், 400ங்கிறத நான் வந்து என்டர் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இதே மாதிரி நான் x2க்கும் நான் ஆக்சுவலா என்ன பண்றேன், செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நான் அப்படியே ரைட் ஏரோல மூவ் பண்ணி அப்படி எக்ஸாக்டா -200 கிட்ட ஓவர்லாப் ஆகிற மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஓகே. கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், -200ங்கிறத நான் என்டர் பண்றேன். புரியுதா? இப்போ நான் நெக்ஸ்ட் y1 செலக்ட் பண்றேன். சோ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி y1ங்கிறது இது. சோ அந்த y1 நான் அப்படியே மேல மூவ் பண்ணிட்டே வரேன். -2.0 கிட்ட இருக்கா. சோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல -2.0ங்கிறது நான் வந்து என்டர் பண்ணிட்டேன். புரியுதா? சோ இதே மாதிரி நான் மேலேயும் நான் வந்து இந்த வேல்யூ வந்து நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து எங்க 2 கிட்ட வந்து நான் மூவ் பண்றேன். ஓகே. சோ 2ன்னு இருக்கா. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து y2ங்கிற இருக்க இடத்துல நான் வந்து 2ங்கிறத நான் வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகே. சோ இப்போ நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ்க்கு கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கர்சர் தெரியும். ஓகே. சோ இந்த ஒரு ஸ்கிரீன் ரீடரை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா என்ன பண்ணணும், எந்த இடத்துல நான் பொட்டன்ஷியலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மெஷர் பண்ணணும்னு இருக்கிறேனோ அதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணணும். புரியுதா? டபுள் கிளிக் பண்ணேன்னா ஒரு பாயிண்ட் வந்துடும். இதே மாதிரி இப்ப நான் மேலேயும் என்ன பண்றேன், சோ இது இடஞ்சலா இருக்குன்னா இதை கொஞ்சம் கீழே வச்சுக்கிட்டு மேல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து என்ன பண்றேன், இந்த மாதிரி நான் வந்து டபுள் கிளிக் பண்றேன். புரியுதா? சோ இங்க நீங்க டபுள் கிளிக் பண்ணானாலே இங்கே உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சுக்கும், எக்ஸ் அண்ட் ஒய் என்னங்கிறது. புரியுதா? சோ நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் கீழே செலக்ட் பண்ணியிருந்தேன், இது வந்து மேல நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். புரியுதா? இப்ப நான் ரெண்டுமே நான் செலக்ட் பண்ண பிறகு இங்க என்ன பண்றேன், டன்னுங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே. டன்னு கொடுத்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல கோ டு டேட்டாங்கிறத நான் பிரஸ் பண்றேன். ஓகே. சோ கோ டு டேட்டான்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க டைரக்டாவே எனக்கு என்ன வந்துடும், வேல்யூஸ் வந்துடும். புரியுதா? இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஆக்சுவலா வந்து என்னது, பொட்டன்ஷியல். புரியுதா? சி நான் உங்களுக்கு நல்லா ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். சி இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிபில பாருங்க, இது வந்து ஹை. ஓகே. பொட்டன்ஷியல் வந்து ஹை, இது வந்து என்னது, லோ. அப்ப ஹை டு லோவா இருந்துச்சுன்னா மேல என்னது ரிடக்ஷன் ரியாக்ஷனா இருக்கும், கீழே நடக்கிறது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷனா இருக்கும். புரியுதா? அப்ப ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நமக்கு மேனுவலா பார்க்க செமியா அது வந்து ஒரு 200 வோல்ட் கிட்ட வருமா, 200 மில்லி வோல்ட் கிட்ட வருமா, அதுதான் நமக்கு எங்க கிடைச்சிருக்கு, இங்க கிடைச்சிருக்கு. புரியுதா? 168.868. புரியுதா? சோ இதோட பொட்டன்ஷியல் வந்து எவ்வளவு, 168.868. ஓகே. 868 மில்லி வோல்ட். இதுதான் ஆக்சுவலா என்னது, இபிஏ. ஓகே. இப்போ நான் எதை கண்டுபிடிக்கணும், இபிசி கண்டுபிடிக்கணும். இதுதான் இபிசி. ஓகேயா, இபிசி. சோ இந்த இபிசி வேல்யூ வந்து என்னன்னு போட்டிருக்கோம், 35.911. ஓகே. சோ 35.911 வோல்ட். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம இ நாட் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம், இ நாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த இபிஏ பிளஸ் இபிசி பை 2. ஓகே. சோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், நம்ம இங்கே வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க உங்களுக்கு தெரியும் மேல நீங்க பாத்தீங்கன்னா கமாண்ட் விண்டோன்னு இருக்கும். ஓகே. சோ இந்த கமாண்ட் விண்டோ நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க கீழே நமக்கு ஓபன் ஆயிடும். புரியுதா? சோ இந்த இடத்துல இப்ப நான் என்ன பண்றேன், இந்த வேல்யூ மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காப்பி பண்ணி இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வேல்யூவை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நமக்கு நமக்கு என்ன ஆக்சுவலா தெரியணும், இபிஏ பிளஸ் இபிசி பை 2. புரியுதா? சோ இந்த ரெண்டு வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துக்கணும். ஈக்குவல் டு கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன்னா எனக்கு வேல்யூ வந்துருச்சு. புரியுதா? சோ இந்த வேல்யூ தான் ஆக்சுவலா என்னது, இ நாட். அப்போ இ நாட் வேல்யூ என்னது, 102.389. ஓகே. நமக்கு இ நாட் வேல்யூ நமக்கு எவ்வளவு வந்திருக்கு, 102 பாயிண்ட். ஓகே. 2.389. ஓகே. சோ 389ங்கிறதா நமக்கு இ நாட் வேல்யூல மில்லி வோல்ட் வந்திருக்கு. ஓகே. சோ அப்போ நம்ம இந்த வீடியோ லெக்சர்ஸ்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம், ஒரு லிட்ரேச்சர்ல நமக்கு ஒரு சிவி கொடுத்திருக்காங்க. அதுல எனக்கு இந்த இபிசி, இ நாட், இபிஏ இந்த வேல்யூ எல்லாம் தெரியல அப்படின்னா
எப்படி ஒரு ஆரிஜின் ப்ரோல யூஸ் பண்ணி இந்த வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். புரியுதா? ஒன்ஸ் இந்த வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு அஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் டேபிள் இங்க குடுத்திருக்கோம். ஓகே. கன்வர்ஷன் டேபிள் குடுத்திருக்கோம். சோ நம்ம என்ன எலக்ட்ரோட் யூஸ் பண்றோமோ, அதுதான் இங்க சாய்ஸா நான் வந்து குடுத்திருக்கேன். சோ இப்ப நம்ம சேச்சுரேட்டட் கேஸில் தான் குடுத்திருக்கோம் அப்டின்னா, இது நம்மளோடது. புரியுதா? அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் டெர்மா வரணும். லிட்டரேச்சர்ல என்ன எலக்ட்ரோட் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அது வந்து ரைட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் டெர்மா வரணும். புரியுதா? சோ அதுக்கு பிறகு நம்ம இந்த அடிஷனலா இங்க என்ன நம்பர்ஸ் குடுத்திருக்காங்களோ, அத நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம் ரெஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோடும் நம்மளோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலும் நம்ம ஃபர்தரா மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. சோ மேட்ச் பண்ணி அதுல இருந்து நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் கைனடிக்ஸோ இல்ல ரியாக்ஷன் நடக்குதுன்னா, அத நம்ம கோரிலேட் பண்ணி நம்ம அத ப்ரோபோஸ் பண்ணலாம். ஓகே.